ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அரசு அதிகாரம் அகாடமி. ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் செகண்ட் டெஸ்ட்டு, அதாவது தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் சொல்லி அதுக்கான ஆன்சர் சொல்லிடுவோம். நம்ம கொஸ்டின் சொன்னோன்னே நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்சர் சொன்னோன்னே அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியில் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நம்ம டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மட்டும் தான் இந்த டெஸ்ட்டில் இருக்கும். ஒவ்வொரு சாப்டரில் இருந்தும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இருக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அது வல்ல தூதியம் எப்படி பாருங்க, அது வல்ல தூதியம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நோட் பண்ணிக்கங்க. அது வல்ல தூதியம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதும். நான் சொன்னோன்னே கொஸ்டின் சொன்னோன்னே நீங்கள் ஆன்சரை கொஸ்டினாக பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் சொல்கிறப்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அது ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ஊதியம். நோட் பண்ணிங்க, அது ப்ளஸ் அல்லது ப்ளஸ் ஊதியம். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு அப்படின்ற ஒரு கொஸ்டின். எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டினை நம்ம பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒமிட் பண்ணி எப்படி பழகிறது அப்படின்னு, அதாவது ஆன்சரை இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது கிடையாது அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா எதுகை. ஏன் எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை மூன்றுமே பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். ஒரு சொல்லை எப்படி பிரித்தால் அந்த பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி பெயர் உண்டு. பகுதி, விகுதி, இடைநிலை அப்படின்னு சொல்லி. இந்த எதுகை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா செய்யுள்ள ஓசை குறையாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இடம்பெறும் ஒரு இலக்கணம். எதுகை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சு. தேர்ட் கொஸ்டின், இலை என்ற சொல்லின் பொருள் என்ன? இலை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நூல். இலை என்ற சொல்லின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நூல். நோட் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருலாம். ஃபோர்த்து கொஸ்டின், கலை என்ற சொல்லின் பொருள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இலை, தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இலை என்ற சொல்லின் பொருள். இப்போ பார்த்தீங்கன்னா கலை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்றது கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரும்பு. கலை என்ற சொல்லின் பொருள் என்ன பார்த்தீங்கன்னா கரும்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐந்தாவது கொஸ்டின், பின்வரும் ஓரெழுத்துக்குரிய பொருளை காண்க. ஓரெழுத்து ஒரு மொழின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஓகே, பின்வரும் ஓரெழுத்துக்குரிய பொருளை காண்க அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஏ அப்படின்ற அந்த ஓரெழுத்துக்குரிய பொருள் தான் கேட்டாங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால், சிவன், அம்பு மூணுமே பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற பொருள் அந்த ஓரெழுத்துக்குரிய பொருளாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆறாவது கொஸ்டின், பின்வரும் ஓரெழுத்துக்குரிய பொருளை காண்க. ஆறாவது கொஸ்டின், பின்வரும் ஓரெழுத்துக்குரிய பொருளை காண்க அப்படின்றதான் கேள்வி. கொஸ்டின் பாருங்கள், கா அப்படின்றதோட ஓரெழுத்துக்குரிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். அரசன், நான்முகன், தீ இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இடம்பெறும் கா அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செவன்த் கொஸ்டின், பின்வரும் சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. பின்வரும் சொல்லின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல்லை தேர்ந்தெடு அப்படின்றதான் கேள்வி. வேர் சொல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வேர்டோட அந்த சொல்லோட ஒரு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேர் சொல்லலாம். ஓகே, ஆற்றுப்படை அப்படின்னா வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆற்று, அதான் பார்த்தீங்கன்னா வேர் சொல். நோட் பண்ணிக்கோங்க. ஆற்று அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லாக இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், எய்த்து கொஸ்டின், பின்வரும் சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க அப்படின்றதான் கேள்வி. பெற்ற அப்படின்றது தான் கொஸ்டின். பெற்ற அப்படின்ற சொல்லின் வேர் சொல்லை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். எய்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரு. ஆப்ஷன் ஏ பெரு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வேர் சொல்லாக இருக்குது. பெற்ற அப்படின்ற வார்த்தையோட வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின், ஒன்பதாவது கொஸ்டின், பின்வரும் சொற்களின் வினையெச்சம் எது? பின்வரும் சொற்களின் வினையெச்சம் எது? இந்த பெயரச்சம், வினையெச்சம், வினையெழுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இலக்கண வகையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு
டாபிக் நோட் பண்ணிக்கங்க. பின்வரும் சொல்லின் வினையெச்சம் எது? ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா படித்து. நோட் பண்ணிக்கங்க. படித்து அப்படின்றது தான் ஆன்சர். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருலாம். 10வது கொஸ்டின். பின்வரும் சொற்களின் பெயரெச்சம் எது? பின்வரும் சொற்களின் பெயரெச்சம் எது? ஓகே, ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடித்த. இந்த வினையெச்சம் பெயரெச்சம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகள் எந்த கூற்று சரி? எப்படின்னு பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் பார்த்தீங்கன்னா எந்த கூற்று சரி அப்படின்றதான் கேள்வி. ஓகே, என்னென்ன கூற்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர். நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. செகண்ட் கூற்று பார்த்தீங்கன்னா ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர். கீழ்கொண்ட கூற்றுகள் எந்த கூற்று சரின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை கொடுத்து தானியத்தை பெற்றனர் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரி. இந்த மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஆட்டின் எப்படி பாருங்க, ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியத்தை பெற்றனர் அப்படின்றதான் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 12வது கொஸ்டின். அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் எவ்வளவாக கருதுகின்றனர்? எப்படின்னு பாருங்க. அலையையும் மேகத்தையும் மீனவர்கள் என்னவாக கருதுகின்றனர் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தோழன் குடை. நோட் பண்ணிக்கங்க. தோழன் குடை அப்படின்னு சொல்லி கருதியிருக்காங்க மீனவர்கள். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 13வது கொஸ்டின். நாட்டுப்புற பாடல்களை குறிப்பிடுவதில் பொருந்தாதது இது? எப்படின்னு பாருங்க. நாட்டுப்புற பாடல்களில் குறிப்பிடும் அந்த அர்த்தத்துக்குரிய பொருள்களில் பொருந்தாதது எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3ம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி 3ம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள் பொருந்தது. இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான நாட்டுப்புற பாடல்கள் தான். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 14வது கொஸ்டின். மீனவர்கள் கண்ணாடியாக எதனை கருதுகின்றனர்? மீனவர்கள் கண்ணாடியாக எதனை கருதுகின்றனர்? நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, முழு நிலவாக தான் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடியாக பயன்படுத்தியிருக்காங்க. நோட் பண்ணிக்கிங்க, கருதியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. 15வது கொஸ்டின். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது? எப்படின்னு பாருங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் எது அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மரம். நோட் பண்ணிங்க. மரம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். வீரம். நோட் பண்ணிக்கங்க. மரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரம் அப்படின்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின். காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர். காவியப்பாவை என்னும் நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா துரைராசு. நோட் பண்ணிக்கங்க. துரைராசு அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை அப்படின்ற நூலின் ஆசிரியர். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 17வது கொஸ்டின். முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் இது யாருடைய அடிகள்? முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் இது யாருடைய அடிகள் ஆகும்? நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடியரசன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா முடியரசன். ஆப்ஷன் சி, முடியரசன். 18வது கொஸ்டின். நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் மாறும் இதனை எதனுடன் ஒப்பிடுகிறார் பெருநாவலர்? நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் மாறும் இதனை எதனுடன் ஒப்பிடுகிறார் பெருநாவலர்? 18வது கொஸ்டின். நோட் பண்ணிக்கங்க. அனிச்ச மலரோட பார்த்தீங்கன்னா இதனை ஒப்பிடுகிறார் பெருநாவலர் திருவள்ளுவர். நோட் பண்ணிங்க. நம் முகம் மாறினால் விருந்தினர் முகம் மாறும் அப்படின்றது எதனோட ஒப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா அனிச்ச மலரோட ஒப்பிடுகிறார். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்றதான் கேள்வி. 19வது கொஸ்டின். நோட் பண்ணிக்கங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பயன் தராத சொற்களை. எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆராயும் எண்ணம் உடையவர்கள், அது நம்ம யோசித்து பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த சொற்களை பேச மாட்டார்கள் பார்த்தீங்கன்னா பயன் தராத சொற்களை பார்த்தீங்கன்னா பேச மாட்டார்கள். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 20வது கொஸ்டின் பாருங்கள். எந்த அளவுக்கு ஏற்ப மனிதர் உணர்வார்கள் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எந்த கேரக்டர் இருந்தால் ஏற்ப மனிதர்களாக உணர்வார்கள் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கம் உடைய மனிதர்களாக பார்த்தீங்கன்னா ஏற்ப மனிதர்களாக உணர்வார்கள்.
எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஊக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டின். விருந்து புறத்ததா தானுண்டல் எப்படின்னு பாருங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டற் பாற்று அற்று எப்படின்னு பாருங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டற்ற பாற்று அன்று. இது சாவா மருந்தெனும் எனும் சொல் எதனை குறிக்கிறது? இதில் சாவா மருந்தெனும் தெனினும் அப்படின்ற பொருள் சொல் பார்த்தீங்கன்னா எதனை குறிக்கிறது அப்படின்றதான் கேள்வி. 21வது கொஸ்டின். ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அமிழ்தம். அமிழ்தத்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த சாவா மருந்தெனினும் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுது. ஓகே. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 22வது கொஸ்டின். சிப்ஸ் என்பது எதனை குறிக்கிறது? சிப்ஸ் அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லுகள். நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் பி சில்லுகள். ஓகே. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. 23வது கொஸ்டின். சரியான தொடரை கண்டுபிடி அப்படின்றதான் கேள்வி. கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில். நோட் பண்ணிங்க. இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மறையும் காலையில் கதிரவன் உதித்து மாலையில். ஆப்ஷன் டி தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. இந்த இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. அடுத்த கொஸ்டின். கூரை என்பதன் பொருள் தருக. 24வது கொஸ்டின். கூரை என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா புடவை. கூரைனா புடவை. நோட் பண்ணிக்கங்க. கூரை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா புடவை. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 25வது கொஸ்டின். விரும்பு என்பது எந்த சொல்லில் வருகிறது? 25வது கொஸ்டின். விரும்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த சொல்லில் வருகிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி விலை. ஆப்ஷன் சி விலை அப்படின்ற சொல்லில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விரும்பு அப்படின்னு வருகிறது. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 26வது கொஸ்டின். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எந்த எழுத்து பிறக்கிறது? நாவின் நுனி பார்த்தீங்கன்னா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்து பிறக்கிறது அப்படின்றதான் கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாவின் நுனி பார்த்தீங்கன்னா மேல் அன்னத்தை நடுப்பகுதியை தொட்டால் எந்த எழுத்து பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். 27வது கொஸ்டின். பகீரதன் தவம் என அழைக்கப்படுவது எது? பகீரதன் தவம் அப்படின்னு அழைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தபசு. ஆப்ஷன் பி அர்ஜுனன் தபசு தான் பார்த்தீங்கன்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 28வது கொஸ்டின். பாறையின் நிழல் எந்த விலங்கை போல் தரையில் விழுந்தது என மாமல்லன் குறிப்பிடுகிறார்? பாறையின் நிழல் எந்த விலங்கை போல் தரையில் விழுந்தது என மாமல்லன் குறிப்பிடுகிறார்? ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா யானை. இந்த பாறை நிழல் பார்த்தீங்கன்னா யானை போல் பார்த்தீங்கன்னா தரையில் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி மாமல்லன் குறிப்பிட்டிருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தரலாம். 29வது கொஸ்டின். மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எது? மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கால் யானை, திருக்கடல் மல்லை, கலங்கரை விளக்கம். இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள். ஓகே. அடுத்த கொஸ்டின். 30வது கொஸ்டின். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் எதனை காட்டுவார்? விழா காலங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டின் வாயிலில் மாவிளையால் எதனை காட்டுவார் அப்படின்றதான் கேள்வி. 30வது கொஸ்டின். ஓகே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தோரணம். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். 31வது கொஸ்டின். ராஜஸ்தானில் அறுவடை திருவிழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா அறுவடை திருவிழா பார்த்தீங்கன்னா எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேள்வி. ஓகே. ஆன்சர் பார்த்தரலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தராயன். உத்தராயன் தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ராஜஸ்தானில் அறுவடை திருவிழா. நம்ம பார்த்திங்கன்னா பொங்கலில் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி. இவங்க பார்த்திங்கன்னா அறுவடை திருவிழாவை உத்தராயன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 32வது கொஸ்டின்.
வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் எந்த பண்டிகை இந்திரா விழாவாக கொண்டாடப்படுகிறது? வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் எந்த பண்டிகை இந்திரா விழாவாக கொண்டாடப்படுகிறது? 32வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா போகி திருநாள். போகி திருநாள் தான் பார்த்தீங்கன்னா மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கு போகி திருவிழா. நோட் பண்ணிங்க. 33வது கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். ஒரு சில கூற்று கொடுத்துருக்காங்க, அது சரியாக தவறான்னு பார்த்தாலாம். ஒரு கூற்று, உழவர்கள் ஆவணி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை செய்வார். எப்படின்னா பாருங்கள், ஆவணி திங்களில் விதைத்து தை திங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தோன்னா தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதங்களில் எப்படின்னு பாருங்கள், ஆடி திங்களில் ஆடி மாதங்களில் தான் பார்த்தீங்கன்னா விதைப்பாங்க. அது தை திங்களில் அறுவடை செய்வாங்க. தை மாதங்களில் நோட் பண்ணிங்க. ஆடி மாதங்களில் விதைத்து தை மாதங்களில் அறுவடை செய்வாங்க. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 34வது கொஸ்டின். உதித்த என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? உதித்த அப்படின்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறைந்த. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 35வது கொஸ்டின். ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு பார்த்தாலும் தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. எப்படின்னா பாருங்கள், தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்கள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டு, நந்தவனம் என்னும் சொல்லின் பொருள் மைவனம். இதில் எந்த கூற்றானது சரி? நந்தவனம் அப்படின்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா மைவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இதில் எந்த கூற்று சரி? நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும்தான் சரி. தாலாட்டு பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்றா தான் இருக்குது. நந்தவனம் அப்படின்னு சொல்லி பொருள் பார்த்தீங்கன்னா மைவனம்னு சொல்லியிருக்காங்க. நோட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நந்தவனம் அப்படின்னு சொல்லி பொருள் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தெரியலனா நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின். 36வது கொஸ்டின். குளிக்க குளம் வெட்டி இந்த அடிகளால் குறிப்பிடப்படும் நாடு எது? குளிக்க குளம் வெட்டி இந்த அடிகளால் குறிக்கப்படும் நாடு எது? ஓகே, 36வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. ஆப்ஷன் சி, பாண்டிய நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த அடிகளால் குறிக்கப்படும் நாடு, பாண்டிய நாடு. அடுத்த கொஸ்டின். 37வது கொஸ்டின். பிறரிடம் நான் பேசக்கூடாததற்கு எதிர்ச்சொல் என்ன? பிறரிடம் நான் பேசக்கூடாதது அப்படின்ற சொல், அதுக்கான எதிர்ச்சொல் என்ன? இன்சொல். எப்படின்னா கடுஞ்சொல் பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது. அதுக்கான எதிர்ச்சொல் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இன்சொல். இன்சொல்லாம் நன்மையான சொல். நோட் பண்ணிங்க. ஓகே, கடுஞ்சொல், வன்சொல், கொடுஞ்சொல் 3 பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய சொல். இன்சொல்ன்றது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட். ஓகே, 38வது கொஸ்டின். இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை இது எந்த நூல்? இன்னாது எவ்வுயிர்க்கும் செய்யாமை இது எந்த நூல்? 38வது கொஸ்டின். ஓகே, ஆன்சர் பார்த்தாலாம் இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை இது எந்த நூலில் இடம்பெற்ற அடிகள்? ஆசாரக்கோவை. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். 39வது கொஸ்டின். குறுந்தகடு இது இதன் ஆங்கில சொல் எப்படின்னு பாருங்க. குறுந்தகடு 39வது கொஸ்டின். குறுந்தகடு இதன் ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் டிஸ்க். சிடின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சிடி. நோட் பண்ணிங்க. காம்பேக்ட் டிஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 40வது கொஸ்டின். முளையிலே விளையும் தெரியும் பயிர் இதனை முறைப்படுத்துக. இப்போ நம்ம ஒரு 4 வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து முறைப்படுத்தி எழுதணும். ஓகே, ஆப்ஷன் சி. நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா கரெக்டு. விளையும் பயிர் முளையிலே தெரியும். நோட் பண்ணிங்க. ஓகே, 41வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டுபிடி அப்படின்றதான் கேள்வி. பந்தயம், பந்து, கற்கண்டு, தென்றல், நன்று. எப்படின்னா பாருங்க, பந்தயம், பந்து, கற்கண்டு, தென்றால், நன்று. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கற்கண்டு அப்படின்றது தான் பொருந்தாமல் இருக்குது. ஏன்னு சொல்லி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3ம் பார்த்தீங்கன்னா பொருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கற்கண்டு அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பொருந்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின். 42வது கொஸ்டின். காமராஜர் எந்த ஆண்டு பிறந்தார்? எப்படின்னு பாருங்கள். காமராஜர் எந்த ஆண்டு பிறந்தார்?
ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. 1903 தான் பார்த்தீங்கன்னா காமராசர் பிறந்திருப்பாரு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே. 43வது கொஸ்டின். வேற்று நாடு ஆகா தமவே ஆம் ஆயினாள். எப்படின்னா பாருங்க, வேற்றுநாடு ஆகா தமவே ஆம் ஆயினாள். இது எந்த நூலின் அடிகள் ஆகும்? வேற்றுநாடு ஆகா தமவே ஆம் ஆயினாள். இது எந்த நூலில் இடம்பெற்ற அடிகள் ஆகும்? அப்படின்றதான் கேள்வி. 43வது கொஸ்டின். 43வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பழமொழி 400 தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா பழமொழி 400. அடுத்த கொஸ்டின். 44வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எது? 44வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தென்றல். நோட் பண்ணிங்க. கீழ்கண்டவற்றில் பொருந்தாத இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்றல். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 45வது கொஸ்டின். இடையின எழுத்துக்களின் இணை எழுத்து எது? இடையின எழுத்துக்களின் இணை எழுத்து எது அப்படின்றதான் கேள்வி. வல்லினம், மெல்லினம், உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இடையின எழுத்துக்களின் இணை எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையினம். இடையினம். நோட் பண்ணிக்கங்க. இடையின எழுத்துக்களின் இணை எழுத்து பார்த்தீங்கன்னா இடையினம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். 46வது கொஸ்டின். அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு பிறந்தார்? 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் பார்த்தோம்னா 1909. 1909 பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு. ஓகே. அடுத்த கொஸ்டின். 47வது கொஸ்டின். எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது? எத்தனைக்கும் மேற்பட்ட பல்லூடக குறுந்தகடுகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட. ஆப்ஷன் ஏ. 20,000க்கும் மேற்பட்ட இந்த குறுந்தகடுகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. 48வது கொஸ்டின். 48வது கொஸ்டின். கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது? கேட்டு அறிய ஒளிவடிவ நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 48வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தரைத்தளம். நோட் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் ஏ தரைத்தளம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 48வது கொஸ்டின். கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என கூறியவர் யார்? கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஔவையார் தான் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸும் சொல்லியிருப்பாங்க. கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். 50வது கொஸ்டின். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டின். இந்த கொஸ்டினாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்டோட லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக தமிழில் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் அப்படின்றதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். ஆப்ஷன் சி தந்தை பெரியார் தான் பார்த்தீங்கன்னா காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே. மொத்தம் 50க்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தடுத்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. எல்லாம் நம்ம எந்த ஒரு டீட்டெயிலாக இருந்தாலும் டெலிகிராமில் தான் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.